Hello all, welcome back to my channel. This is Safi. கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது நம்ம ட்ராவலுக்கு எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரிப்பும் ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்மல் டேஸில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் அண்ட் ஆல்சோ இப்போ பேண்டமிக் டைமில் நான் எப்படி பேக் பண்ணேன் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்னா அது டாப் டு பாட்டம் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஒரே ட்ரெஸ்ஸாக வச்சு அதெல்லாம் ஒன்றா ஒரு பண்டில் மாதிரி ரேப் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. நான் இப்போது 4 days ட்ரிப்புக்கு எப்படி பேக் பண்ணலான்றது தான் காட்டிகிட்ருக்கேன். இப்போது ஃபேமிலி ஆஃப் 4க்கு ஒரு நாளைக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதெல்லாம் டே 1 டே 2ன்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து பைலப் பண்ணிட்டேன். இப்போது இந்த சூட்கேஸில் டே 3 அண்ட் டே 4 போட வேண்டிய ட்ரெஸ்ஸை கீழே பாட்டம் லேயரில் பேக் பண்ணிக்கிறேன். டாப் லேயரில் டே 1 அண்ட் டே 2 ட்ரெஸ்ஸஸ் வச்சுப்போம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம 4 days ட்ரிப்புக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஈச் இண்டிவிஜுவல் பேக்கெட்டாக இருக்கனால நீங்கள் எதையும் டிக் பண்ணி தேட தேவையில்லை. ஒரே அந்த பண்டில் எடுத்தனாலே இன்றைக்கி போகிற ட்ரெஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாத்தையும் ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம ஈர துணி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பேக்ஸில் வச்சு திருப்பி உள்ளே பேக் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் நான் ஜென்ரலாக பேக் பண்ணுவேன். இப்போ வாங்க கோவிட் டைமில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் இப்படி தனித்தனியாக பேக் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் 2 ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ஸோ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது எல்லா லக்கேஜையும் நம்ம ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தனித்தனி இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸாக நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டே 1க்கான ட்ரெஸ்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு போனால் போதும் என்னோடய ரூமுக்கு.
ஸோ இப்போ 4 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டே 3 அண்ட் டே 4 பாட்டம் லேயரில் வச்சுட்டேன். டே 1 அண்ட் டே 2 டாப் லேயரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ராவல் பேக் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ட்ராவல் பேக்கில் நான் டவல்ஸ் அண்ட் என்னோடய டாய்லெட்ரிஸை பேக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹோட்டல் ரூம் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ட்ரெஸ் பேக்கெட் மட்டும் எடுத்து இந்த சின்ன பேக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் இப்போ நம்ம டாய்லெட்ரிஸும் இருக்குது, நெக்ஸ்ட் டேக்கான ட்ரெஸ் இருக்குது அண்ட் ஒரு டவலையும் அது உள்ளே சேர்ந்து பேக் பண்ணிக்கலாம். இதனால நீங்கள் இந்த பெரிய லக்கேஜை நீங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை. இது கார் ட்ரங்க்லேயே இருக்கும். வெறும் இந்த சின்ன லக்கேஜ் மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும். இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் அந்த ஹோட்டல்லையே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து உங்களோட டர்ட்டி க்ளோத்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காரில் வச்சுட்டு திருப்பியும் டே 3யோட பேக்கெட் எடுத்து அந்த பேக்கில் பேக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டே 3 பேக்கெட் மட்டும் தனியாக ரூமுக்கு கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் இந்த ட்ரிப்புக்கு ஹேண்ட்பேக் எதுவும் கொண்டு போகல. என்னோடய கேர்ள்ஸோட பேக்லேயே எல்லாத்தையுமே எப்படி பேக் பண்ணுறேன்னு காட்டுறேன். பேண்டமிக் டைம்ன்றனால ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேக் பண்ண வேண்டியது மாஸ்க், க்ளவுஸ் அண்ட் ஹேண்ட் சானிடைசர். அது 3மே ஃப்ரண்ட் ஜிப்பில் வச்சுக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக நம்ம எப்பயுமே ஓப்பன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே இருக்கனால நமக்கு ஹேண்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் எல்லா மெடிசின்ஸையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எல்லா பேசிக் மெடிசின்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். மெடிசின்ஸ் எதுவும் சூட்கேஸில் பேக் பண்ணிக்காதீங்க. எல்லாமே நம்ம கையில் வச்சுருக்க ஹேண்ட்பேக்கில் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வெளியில் ட்ரிப்பில் இருக்கும்போது கூட நமக்கு மெடிசின்ஸ் தேவைன்னா உடனே எடுத்துக்க முடியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சானிடைசிங் வைப்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சானிடைசிங் வைப்ஸ் நான் எப்படி பேக் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஜிப்பில் வந்து சைடாக வச்சுக்கிறேன் நான். ஸோ தட் நம்ம எங்கேயாவது நம்ம டச் பண்ணிவிட்டு வைப்ஸ் வேணும்னா ஜஸ்ட் அந்த ஜிப் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டச் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணிகிட்டே இருங்க. சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் டைம்.
ட்ரிப்னாலே கண்டிப்பாக நிறையா பிக்சர்ஸ் எடுப்போம். ஸோ மறக்காமல் பவர் பேங்க்ஸ் வந்து பேக் பண்ணிக்கோங்க. அதை நான் ஹேண்டியாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பவுச்சில் கேர்ள்ஸோட ஆக்சசரிஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக கிட்ஸ்க்கான அன்றைக்கி டேயோட ஸ்நாக்ஸை பேக் பண்ணி உள்ளே வச்சிட்டோன்னா அன்றைக்கி டே இஸ் ஆல் செட். ஸோ கோவிட் டைம்லனால எக்ஸ்ட்ராவாக ஒரு லக்கேஜ் பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, விச் இஸ் கம்ஃபர்டர்ஸ், ஃபிட்டட் ஷீட் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷீட் செட்ஸ். என்ன தான் ஹோட்டலில் வந்து எல்லாமே சானிடைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு வந்து நான் வீட்டிலேருந்து நான் கம்ஃபர்டர்ஸ், ஃபிட்டட் ஷீட் எடுத்துகிட்டு போனேன், just to be extra cautious. இந்த பேண்டமிக் டைமில் நல்லா ஆர்கனைசேஷனோட சானிடைஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வந்தோன்னா நம்ம ட்ரிப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ ஹாலிடே சீசன் வந்தாச்சு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையோடு இருப்பீங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ப்ரிகாஷனரியோட, காஷியஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரிப்பை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியோட இந்த ஹாலிடே சீசனை அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் Safi signing off. Take care and bye-bye.